புவியா முதலமைச்சராக விஜய் பதவியேற்பதற்கு முன்பாக அவர் தேர்தல் பரப்புரையின் போதெல்லாம் ஊழலை ஒழிப்பேன், நானும் ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், மற்றவர்கள் வாங்குவதையும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறியிருந்தார். தற்போது அவர் பதவியேற்ற பிறகு அதனுடைய எதிரொலிகள் பல இடங்களில் எதிரொலிக்க தொடங்கி இருக்கின்றது, பிரதிபலிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதை நம்மால் காண முடிகிறது. நமது எக்ஸ்க்ளூசிவாக தற்போது விஜய் பதவியேற்ற பிறகு 10ஆம் தேதி பதவியேற்கிறார். 12ஆம் தேதி ஒரு சுற்றறிக்கை தமிழகத்திலே மிக முக்கியமான அரசு அலுவலகம் ஒன்றான CMDA, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்று அழைக்கப்படுகின்ற, சென்னையில எந்த கட்டிட அனுமதி என்றாலும் இவர்கள் இல்லாமல் நடக்காது, இவர்களுடைய அனுமதி மிக மிக அவசியம். அந்த அலுவலகத்திலே ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கடிதம் ஒன்று தற்போது சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. அதிலே மிக தெளிவாக விஜய் தொலைச்சு புடுவேன் என்ற வகையில மறைமுகமாக போட்ட உத்தரவு தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அந்த கடிதத்திலே மிக தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். கடந்த 10ஆம் தேதி முதலமைச்சராக விஜய் பதவியேற்கும் போது பேசும்பொழுது, அதாவது தரமான சேவையை பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும், ஒளிவு மறைவின்றி வெளிப்படைத்தன்மையுடன் நிர்வாகம் நடைபெற வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார். எனவே அந்த வகையில் இனி எல்லோரும் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும். அவ்வாறு செயல்படாமல் தேவையற்ற கால தாமதங்கள் ஏதேனும் செய்து மக்களுக்கு துன்புறுத்தும் வகையிலே செயல்பட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வகையிலே அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுற்றறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வைரலாக தற்போது இந்த சுற்றறிக்கை அரசு அலுவலகங்களை கிடுகிடுக்க வைத்திருக்கின்றதான் கூற வேண்டும். அதில் மிக தெளிவாக, குறிப்பாக இந்த CMDA சுற்றறிக்கையை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்தீர்கள் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எல்லா விண்ணப்பதாரர்களும் பிளானிங் பர்மிஷனுக்காக கம்ப்ளீஷன் சர்டிபிகேட், CC என்று அழைக்கப்படுகின்ற கம்ப்ளீஷன் சர்டிபிகேட், அதே போன்று லே அவுட்ஸ்க்காக ரீகிளாசிபிகேஷன் போன்ற பல்வேறு வகையான விண்ணப்பங்கள் CMDAக்கு வரும். அந்த CMDAக்கு வருகின்ற விண்ணப்பங்கள் எல்லாம் உடனுக்குடன் பைசல் செய்து உடனடியாக அமைக்க வேண்டும். ஒருவேளை விண்ணப்பங்கள் தர முடியாத அளவுக்கு ஏதேனும் சட்ட பிரச்சனைகள் அல்லது வேற ஏதாவது தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் கொள்கை முடிவில் ஏதேனும் மாற்றங்கள் போன்றவை இருந்தால் உடனடியாக மேலதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி அதற்கு உரிய நடவடிக்கையை அடுத்த சில தினங்களுக்குள் எடுத்தாக வேண்டும். அவ்வாறு எடுக்காமல் திட்டமிட்டு தாமதப்படுத்தினாலோ அல்லது லஞ்சம் வாங்குவதற்காக அந்த தேவையற்றி காலதாமதம் செய்தாலோ தெரிய வந்தால் உடனடியாக அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சட்ட விதிகளின்படி என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்படுமோ அந்த வகையிலே கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த சட்ட விதிகளை கூட விரைவிலே மாற்றி உடனடியாக டிஸ்மிஸ் என்ற அளவுக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசு அலுவலகங்களே தற்போது பேசப்பட்டு வருகிறது. ஆனால் இதுவரை அப்படி பெரும் நடவடிக்கை இல்லை. ஆனால் கடுமையான டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் என்ற வகையிலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. எனவே அதில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். Officers concerned shall maintain integrity, impartiality and transparency in the discharge of duties. They shall prevent any form of malpractice, favoritism and misuse of official positions என மிக தெளிவாக குறிப்பிட்டார். அது மட்டுமல்ல, there shall be no red tapeism at any level in the department. இது மிக மிக முக்கியமானது. என்றால் இந்த ரெட் டேபிசம் என்று பொதுவாக கூறுவார்கள். இந்த ரெட் டேபிசம் என்றால் சிவப்பு நாடா முறை என்று கூறுவார்கள். அதாவது நடைமுறை கடுமை, அதாவது அதிகாரத்துவ கால தாமதம் என்று குறிப்பிடலாம். பொதுவாக சொல்ல வேண்டால் இது அரசு அல்லது தனியார் நிர்வாகத்தில் தேவையற்ற அதிகப்படியான விதிமுறைகள் மற்றும் ஆவண வேலைகள் என ஒரு பணி முடிவடைவதை எந்த அளவுக்கு மெத்தனம் காட்டி காலதாமதம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தாமதப்படுத்துவார்கள். ஊழல் கொடுத்தால் உடனடியாக நடக்கும், இல்லை என்றால் தாமதப்படுத்திக் கொண்டே செல்வார்கள். இது போன்ற ரெட் டேபிசம் என்ற வகையில் அதிகாரிகளுடைய தேவையற்ற நடைமுறைகளால் காலதாமதம் செய்யப்படுவது. இந்த ரெட் டேபிசம் என்பது எந்த வகையிலும் இருக்கக்கூடாது, எந்த அளவிலும் இருக்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே அடுத்த லைனில் குறிப்பிடுகிறார்கள். The officers shall take all necessary steps to preserve public confidence at all levels. The above instructions shall be meticulously followed and any deviation or negligence by officials at all levels shall be viewed very seriously, leading to serious disciplinary action as per the conduct rules என்ற வகையிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, heads of sections units shall circulate these instructions to all officers and staff and ensure strict compliance. These instructions shall come into force with immediate effect என்ற வகையிலே பிரின்சிபல் செக்ரட்டரி முதன்மை செயலாளர் பிரகாஷின் உத்தரவு பேரிலே இந்த சுற்றறிக்கை என்பது தற்போது அந்த CMDA முழுவதும் தற்போது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. இது CMDA டிபார்ட்மெண்ட் மட்டுமல்ல, மற்ற எல்லா துறைகளும் இது போன்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே
சாட்டையை சுழற்ற ஆரம்பித்து விட்டார் சிஎம் விஜய். சொல்லச்சு புடுவே என்ற வகையிலே மறைமுகமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தவறு செய்வோர், ஊழல் செய்வோர், லஞ்சம் வாங்குவோர் எங்கு இருந்தாலும் உடனடியாக திருந்து விடுங்கள். அந்த ஊழல் பெருச்சாளிகள் தற்போது இது போன்ற சுற்றுகளை பார்த்து பதுங்க ஆரம்பித்து விட்டார்கள். வெளியே தெரிந்தால் உடனடியாக அவர்கள் தலையை பிடித்து வெளியே எரிந்து விடுவார்கள் வகையிலே தற்போது அதிரடியாக நடவடிக்கைகள் ஆரம்பம் ஜோராக இருக்கிறது. இது தொடர வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. தொடருவதற்காக பொதுமக்களும் ஒத்துழைக்க வேண்டும். தேவையற்ற லஞ்சத்தை நாம் கொடுத்து அவர்களை ஊக்குவிக்கவும் கூடாது என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்பது சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். ஆனால் தற்போது அரசு அலுவலகத்தில் வைரலாக இந்த சுற்றறிக்கை, குறிப்பாக சிஎம்டிஎல் சுற்றறிக்கை எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு கிடைத்து அதை தற்போது செய்தியாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நடவடிக்கைகள் தொடரும் என்பதை விஜய் மறைமுகமாக நேரடியாக தற்போது சொல்லியிருக்கிறார். எல்லோருமே உடனடியாக திருந்துங்கள், இல்லாவிட்டால் திருத்தப்படுவீர்கள் என்பதை சொல்லாமல் சொல்லினார். தொலைச்சு புடுவேன் என்ற சினிமா டயலாக் பாணியிலே சொன்னாலும் அதிரடியாக தற்போது பாய்ந்திருக்கிறது. அடுத்து இது போன்ற நடவடிக்கை எல்லா துறைகளிலுமே செயல்படுத்தப்படும் என்பதும் நமக்கு சிஎம்ஓவிலிருந்து கிடைத்த தகவல்கள் உறுதி செய்கின்றன. எனவே விஜய் சாட்டையை சுழற்ற ஆரம்பித்து விட்டார். திருந்த வேண்டும், ஊழல் பெருச்சகாலே இல்லவிட்டால் அவர்கள் திருத்தப்படுவார்கள், தொலைக்கப்படுவார்கள் என்பதை மட்டும் உறுதியாக நம்மால் சொல்ல முடியும் என்பதுதான் தற்போது பார்க்கும்போது தெரிகிறது. ஓவியா.